நம்முடைய தியானத்துக்கு உதவியாக லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 31 முதல் 33 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் 31 முதல் 33 முடிய உள்ள வசனங்கள். யாராவது எடுத்தவங்க வாசிக்கிறீங்களா? கொஞ்சம் சத்தமாக. நாம் கர்த்தருடைய கிருபையினாலே தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு ஆதாரமாக இறை அரசை பற்றி சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். நீண்ட காலங்களுக்கு இடையிலே நாம் இதை படிப்பதினாலே பல விஷயங்கள் நமக்கு நினைவில் இருப்பதில்லை. ஆனால் ஆகவே நான் மிக சுருக்கமாக அல்லது மிக ஓரிரு வரிகளிலே நாம் படித்த விஷயங்களை எளிமையாக நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இல்லை என்றால் நாம் இப்பொழுது என்ன படிக்கிறோம் என்பது நமக்கு புரியாது. இறையரசு என்பது மிக முக்கியமானது என்பதை நாம் படித்தோம். இறையரசு இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியாயிருந்தது. அவருடைய நற்செய்தி இறையரசின் நற்செய்தியாயிருந்தது. அப்போஸ்தலர்களுடைய நற்செய்தியும் இறையரசின் நற்செய்தியாக இருந்தது என்பதை நாம் முதலிலே படித்தோம். அப்புறம் இறையரசு என்ற அந்த கருத்துக்கு அல்லது அந்த போதனைக்கு அடிப்படையானது கடவுள் ராஜாவாக இருக்கிறார். அது வேதாகமம் முழுவதும் எந்த விதமான சந்தேகத்துக்கு இடமும் இல்லாமல் போதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் படித்தோம். அடுத்ததாக இந்த இறையரசின் நம்பிக்கை என்பது படைப்பிலே ஏற்பட்ட வீழ்ச்சியின் காலத்திலே இருந்து இஸ்ரவேல் மக்களினுடைய வரலாற்றினுடைய முடிவு, பழைய ஏற்பாட்டிலே மல்கியா தீர்க்கதரிசன முடிவு வரைக்கும் அந்த இறையரசின் நம்பிக்கை என்பது இருந்தது என்பதை படித்தோம். உண்மையிலே அந்த இறையரசை குறித்த கடவுளுடைய ஆளுகை என்று வரும் என்ற அந்த நம்பிக்கை என்பது இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா விதமான நாகரிகங்களிலும் கலாச்சாரங்களிலும் இருக்கிறது. அந்த நம்பிக்கை தான் இறைவன் கொண்டு வருகிற அரசு என்பதை குறித்து படித்தோம். அதற்கு பிறகு இறைவனுடைய அரசின் மக்கள் யார் என்பதை குறித்து நம்ம சிந்தித்தோம். யார் இறையரசின் மக்கள் என்பதை நாம் சிந்தித்தோம். கடைசியாக நம்முடைய கடைசி செய்தியிலே நாம் இறை அரசும் இறை வாக்கினரும் என்ற தலைப்பிலே நாம் படித்தோம். ஆகவே அந்த இறை அரசும் இறை வாக்கினரும் என்று நாம் படிக்கும் பொழுது இதற்கு முன்பு இருந்த பகுதிகளிலே பெரும்பாலும் பழைய ஏற்பாட்டினுடைய வரலாற்று பகுதிகளிலே இருந்து இறை அரசை குறித்த போதனைகளை நாம் பெற்றுக்கொண்டோம். இறை அரசும் இறை வாக்கினரும் என்ற அந்த தலைப்பிலே நாம் படிக்கும் பொழுது தீர்க்க தரிசன பகுதிகளிலே இருந்து, குறிப்பாக தீர்க்கதரிசிகள் இறை அரசை குறித்து என்ன பேசினார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அதை நாம் பார்த்து முடிக்கும் பொழுது குறிப்பாக மிக சுருக்கமாக நாம் அதை 3 தலைப்புகளின் கீழே பார்த்தோம். இறை அரசை குறித்த அல்லது தீர்க்கதரிசிகளுடைய அடிப்படையான செய்தி என்ன என்பதை பார்க்கும் பொழுது, ஒன்று, அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் தங்கள் உடன்படிக்கை, கடவுளுடனான தங்களுடைய உடன்படிக்கையை மீறியதினால் வரக்கூடிய மீறுதலை குறித்த ஒரு கண்டிப்பை அவர்கள் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, அதனால் வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து அவர்கள் பேசினார்கள். அதற்கு பிறகு அந்த நியாய தீர்ப்புக்கு அடுத்ததாக கடவுள் அவர்களுக்கு கொண்டு வரக்கூடிய விடுதலையையும் நல்வாழ்வையும் குறித்து பேசினார்கள் என்று நாம் பார்த்தோம். ஆக இறையரசு என்பது மிக அடிப்படையான ஒரு விஷயம். அதை குறித்து வேதாகமம் முழுவதும் பேசுகிறது. அதிலே பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கினர் அல்லது தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னார்கள் என்பது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நாம் கவனித்தோம் கடந்த முறை. ஏனென்று சொன்னால், அந்த தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்க தரிசனத்தான் புதிய ஏற்பாட்டினுடைய நிறைவேற்றமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வேதாகமத்தை நம்ம எடுத்து பார்த்தோன்னே 2 ஏற்பாடுகள் இருக்கு இல்லைங்களா? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. அப்படின்னா என்னது? பழைய ஏற்பாடுன்னா என்ன? ஏற்பாடுன்னா என்ன? அந்த வார்த்தைக்கு பொருள் என்ன? முதலாவது, ஏற்பாடு அப்படின்னா என்னது?
ஏற்படுத்துறது ஏதோ ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. ஏற்பாடு என்பது ஒரு பழைய தமிழ். உண்மையிலே அந்த ஏற்பாடு என்ற வார்த்தைக்கு வந்து டெஸ்டமெண்ட், ஆங்கிலத்தில் டெஸ்டமெண்ட், உடன்படிக்கை என்று சொல்லி அர்த்தம். உடன்படிக்கை, உடன்படிக்கைனா என்ன? உடன்படிக்கைக்கு ஒரு வேறொரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். உடன்படிக்கைக்கு என்ன அர்த்தம்? வேறொரு பொருள், வேறொரு வார்த்தை, ஒரு அருஞ்சொற்பொருள். ஒப்பந்தம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒப்பந்தம், ஒப்பந்தம் என்பது இரண்டு நபர்கள், குறிப்பாக இரண்டு நபர்களுக்கு இடையிலே செய்யப்படக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையின் முடிவாக வரக்கூடிய ஒரு ஒப்பந்தம். ஒரு அதாவது அவர்கள் இரண்டு பேரும் தங்களை சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தங்களுக்குள்ளே ஒரு உறவை ஏற்படுத்திக் கொண்டு அவர்கள் செயல்படுவதுதான் ஒப்பந்தம். ஆனால் அதில் மூன்றாவது ஒரு நபர் மத்தியஸ்தராக, அந்த ஒப்பந்தத்துக்கு நடுவராக இருப்பார். இதை நம்ம அரசியல் காட்சிகளிலே பார்க்கிறோம். உதாரணத்துக்கு வந்து இலங்கை நாட்டிலே வந்து இந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது சுமார் 2005, 2006 அதில் இருந்து ஒரு 2007, 2008 வரைக்கும் ஒரு 3 வருட காலங்கள் சுமார் இலங்கையில ஒரு பெரிய பல ஒப்பந்தங்கள் நடைபெற்றது. ஒரு ஒப்பந்தத்தில் இந்தியா 1987 இந்தியா மத்தியஸ்தராக செயல்பட்டது. இந்த நான் சொல்லுகிற காலகட்ட பகுதியில நார்வே நாடு வந்து மத்தியஸ்தராக செயல்பட்டது. அப்ப யாரெல்லாம் அந்த ஒப்பந்தத்தில் பங்கு வர்றாங்க? இலங்கை அரசாங்கம், தமிழர்களுடைய போராளி குழுக்கள், அதுக்கப்புறம் நடுவுல இவங்க நார்வேயை சேர்ந்தவர்கள் மத்தியஸ்தராக நடுவராக இருக்கிறார்கள். அப்ப இதுதான் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அப்ப பழைய ஒப்பந்தம், புதிய ஒப்பந்தம். ஏன் அது பழைய ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது, அல்லது புதிய ஒப்பந்தம் என்று சொல்லி அது ஏன் அழைக்கப்படுகிறது? அந்த ஒப்பந்தத்துக்கும் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா சிந்திக்கணும், இல்லைங்களா? அப்ப ஏன் அது பழைய ஒப்பந்தம் என்று அழைக்கப்பட்டது, அதை குறித்து நம்ம பார்த்தோம். உண்மையிலே யார் இறை அரசின் மக்கள் என்பதை பார்க்கும் பொழுது அவர்கள் உடன்படிக்கையின் மக்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். கடவுள் இஸ்ரவேல் மக்களை அழைத்து அவர்களோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்தார். அதுதான் பழைய உடன்படிக்கை. ஆனால் அந்த பழைய உடன்படிக்கையிலே தோல்வி ஏற்பட்டது. ஏன் தோல்வி ஏற்பட்டது? கடவுள் பிழை விட்டு விட்டாரா? என்ன நடந்தது? இஸ்ரவேல் மக்கள் அந்த உடன்படிக்கையின் நிபந்தனைகளை கை கொள்ளவில்லை. எப்பொழுது ஒரு உடன்படிக்கை வந்து பயனற்றதாக அல்லது செல்லாததாக மாறும், அந்த உடன்படிக்கையினுடைய நிபந்தனைகள் கை கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் அது பயனற்றதாக மாறும். உண்மையிலே கடவுள் அந்த உடன்படிக்கையை இஸ்ரவேல் மக்களோடு செய்யும் பொழுது அவர் அந்த உடன்படிக்கையை அவரே உருவாக்கி அவரே நிறைவேற்றினார். ஆனால் உடன்படிக்கையின் நிபந்தனைகளை கை கொள்ளும் பொறுப்பு யாருக்கு இருந்தது? இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்தது. அவர்கள் அந்த உடன்படிக்கையினுடைய நிபந்தனைகளை கை கொள்ள தவறினார்கள். எப்ப தவறினாங்க? அவங்க எப்ப அவர்கள் தவறினார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இஸ்ரவேல் மக்கள் எப்பொழுது உடன்படிக்கை நிபந்தனைகளை கை கொள்ள தவறினார்கள்? மோசே கட்டளையை அல்லாது உடன்படிக்கையின் நிபந்தனைகளை கடவுளுடைய கரத்திலே இருந்து எழுதி வாங்கி கொண்டு இருக்கும் பொழுது இந்த மக்கள் என்ன செய்தாங்க? உடன்படிக்கையினுடைய நிபந்தனைகளை மீறி கொண்டிருந்தார்கள். ஆகவே பழைய உடன்படிக்கை என்பது அந்த மக்களினுடைய மீறுதலின் நிமித்தமாக பழைய உடன்படிக்கையாக கருதப்படுகிறது. இஸ்ரவேல் மக்களை கடவுள் அழைத்த அந்த அழைப்பு உண்மையிலே இந்த மனுக்குலமானது இந்த கடவுளினுடைய நிபந்தனைகளை, கடவுளுடைய கோரிக்கைகளை கை கொள்ள முடியாத இனமாக இருக்கிறது மனித இனம் என்பதை காண்பிப்பதற்காக கடவுளால் செய்யப்பட்ட ஒப்பந்தம் தான் முதலாவது ஒப்பந்தம் அல்லது பழைய ஒப்பந்தம். சில மக்கள் என்ன நினைக்கிறாங்க? வேதாகமத்தை விளக்கும் பொழுது கடவுள் என்ன செய்யறாருங்க? முதலாவது மனிதனை படைத்து ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறதுக்காக பிளான் பண்றாரு. ஏதேன் தோட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப இந்த ஏதேன் தோட்டத்துல இவங்க நல்ல சந்தோஷமா வாழ்ந்து என்றென்றைக்கும் வந்து பெருகி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவர் நினைச்சு அவங்களை கொண்டு வைக்கிறாரு. அவங்க என்ன ஆயிடுறாங்க?
பாவத்துல விழுந்துடுறாங்க. அப்ப உடனே கடவுள் வந்து ஐயோ என்ன செய்யறது, அடுத்த பிளான் பி, அப்படி வேதாகமத்தை படிக்கிறாங்க. அப்படி வேதாகமத்தை படிப்பதற்கு பேர் வந்து ஒரு காலக்கூறு கோட்பாடுன்னு சொல்லுவாங்க, டிஸ்பென்சேஷனலிசம். அப்ப ஒவ்வொரு காலத்திலையும் கடவுளினுடைய செயல் திட்டங்கள் மாறுகிறது என்று அவர்கள் கருதுகிறார்கள். அது சரியான ஒரு கண்ணோட்டமா? சரியாக இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய சித்தத்துக்கு அப்பாற்பட்டு எந்த விஷயமும் நடைபெறுவதில்லை. எல்லாவற்றையும் உருவாக்குகிறவரும், திட்டமிடுகிறவரும், நடத்துகிறவரும், ஆணையிடுகிறவரும், செயல்படுத்துகிறவரும் கடவுள். அவருடைய விருப்பத்துக்கு உள்ளதான் பிசாசனுடைய செயல்பாடு கூட நடைபெறுகிறது என்று சொல்லி நம்ம வேதாகமத்துல வாசிக்கிறோம். ஆகவே கடவுளுக்கு எப்பொழுதுமே பிளான் பி அப்படின்னு சொல்லி ஒண்ணு கிடையாதுங்க. எப்பொழுதுமே கடவுள் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். ஆகவே இஸ்ரவேல் மக்கள் அவர் அழைக்கும் பொழுது ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் மக்கள் தோல்வி அடைந்த உடனே அந்த இஸ்ரவேல் மக்களை தூக்கி எறிந்து விட்டு, ரைட் நீ வேலைக்கு ஆக மாட்டா, விடியா வா அப்படின்னு சொல்லி புறவினத்து மக்களை ரட்சிக்கிறதற்கான திட்டம் தான் புதிய ஏற்பாடு அல்லது புதிய உடன்படிக்கை. அந்த வார்த்தை பயன்பாடு அல்லது அந்த சொல்லாடல் நமக்கு அவ்விதமான ஒரு புரிதலை கொடுக்கிறது. ஆனால் அது உண்மை இல்லை. புரியுதா உங்களுக்கு? பழைய ஏற்பாடு அப்படின்னு சொன்னா நமக்கு பழசு, அது பழசுங்க, அதனால அது சரியில்லை, ஒரு புதுசு ஏற்பாடு வாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சிந்திச்சு பழகிட்டோம். ஆனால் அது உண்மை அல்ல. ஏன் அது பழைய ஏற்பாடு என்று அழைக்கப்படுகிறது என்று சொன்னால், அது முதலிலே கடவுள் செய்தது, முதலிலே கடவுள் மக்களோடு ஒப்பந்தம் செய்தார். ஆனால் அந்த ஒப்பந்தத்தினுடைய நோக்கமே புதிய உடன்படிக்கையின் நிறைவேறுதல். ஆபிரகாமை அழைக்கும் பொழுதே கடவுள் ஆபிரகாமுக்குள்ளே முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அழைத்தார். அப்ப இந்த பழைய உடன்படிக்கையையும் புதிய உடன்படிக்கையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய பாலமாக விளங்குகிறவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். புரியுதுங்களா? அப்ப தீர்க்கதரிசிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், வரப்போகிற கடவுளினுடைய மீட்பின் திட்டத்தை அவர்கள் முன்னறிவிக்கிறார்கள். அப்படி முன்னறிவிக்கும் பொழுது அவர்கள் என்ன முக்கியமாக 3 விஷயங்களை பேசினார்கள் என்பதை பார்த்தோம். ஆனால் கடைசியாக நாம் பார்த்த விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு 5 முக்கியமான விஷயங்களை நாம் கடைசியாக பார்த்தோம். புதிய அடிமைத்தனம், அப்புறம் புதிய விடுதலை பயணம், அப்புறம் புதிய உடன்படிக்கை, புதிய இனம், புதிய படைப்பு. இதை நாம புரிந்து கொள்வது ரொம்ப அடிப்படையானது. நம்முடைய வேதாகமத்தை முழுவதுமாக புரிந்து கொள்வதற்கும், இறை அரசு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கும் இந்த 5 விஷயங்கள் தீர்க்கதரிசிகளுடைய எழுத்துக்களிலே காணப்படக்கூடிய விஷயமா இருக்கிறது. தீர்க்கதரிசிகள் யார் இடத்துல கேட்டீர்கள் என்றால், அவர்கள் உண்மையிலே மோசையே தீர்க்கதரிசியாகத்தான் அழைக்கப்படுகிறார். மோசையினுடைய காலத்திலிருந்து மல்கியாவுடைய காலம் வரைக்கும் அல்லது கடைசி தீர்க்கதரிசிகளுடைய காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தீர்க்கதரிசிகளிலும் அவர்களுடைய எழுத்துக்களிலும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த புதிய அடிமைத்தனம், புதிய விடுதலை பயணம், புதிய உடன்படிக்கை, புதிய இனம், புதிய படைப்பு. பழைய என்று சொல்வது இஸ்ரவேல் மக்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலே இருந்த ஒப்பந்தம். ஆனால் அந்த இஸ்ரவேல் மக்கள் அழைக்கப்பட்ட பொழுது அல்லது நிபந்தனை கொடுக்கப்பட்ட பொழுது அப்பொழுதே அவர்கள் கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப உபாகமத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், உபாகமம் நிறைவேற்ற முடிவடையும் பொழுது, குறிப்பாக 28வது அதிகாரத்திலேயே உபாகமத்திலேயே ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், இந்த உங்களுடைய முடிவு, என்னுடைய மக்களாக இருக்கும் உங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்றால், நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ளே போவீர்கள். உபாகமம் 28 அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசி பாத்தீங்கன்னா அழகாக அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமல் போவீர்களே ஆனால், நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்களோ, எங்க இருந்து வந்தாங்க அவங்க,
எங்க இருந்து வந்தாங்க தம்பி? எகிப்தில இருந்து வந்தார்கள். எங்கே இருந்து வந்தீர்களோ அங்கேயே கொண்டு போகப்படுவீர்கள். மிக தெளிவாக சொல்லுகிறார். அப்ப புதிய அடிமைத்தனத்தை குறித்து யார் பேசுகிறார்? மோசேயே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுடைய எழுத்துக்களிலும் பார்ப்பீர்கள் என்றால், அவர்களுடைய செய்திகளிலும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இந்த புதிய அடிமைத்தனம் என்ற விஷயம் பேசப்பட்டிருக்கும். அப்ப இந்த புதிய அடிமைத்தனம் என்பது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் மட்டுமல்ல, இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இன மக்களும் ஒரு விதமான அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறார்கள். அது உண்மையிலே சமூக, பொருளாதார, அரசியல் அடிமைத்தனம் மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக அடிமைத்தனமாகவும் இருக்கிறது என்பதை இந்த முதலாவது புதிய அடிமைத்தனம் என்பது காண்பிக்கிறது. ஆகவே ஒரு புதிய விடுதலை பயணம் அவர்களுக்கு அவசியமா இருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் இந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஒரு புதிய விடுதலை பயணம் இருக்கிறது. அந்த புதிய விடுதலை பயணத்தை நான் கொண்டு வருவேன் என்று சொல்லி கடவுள் என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஏன் இந்த விஷயத்தை எல்லாம் நம்ம பார்க்கிறோம்னா, புதிய ஏற்பாட்டை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி நூல்களை நீங்கள் படிக்கும் பொழுது, குறிப்பாக பவுலினுடைய கடிதங்களை நம்ம படிக்கும் பொழுது, நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஒருபோதும் சிந்திப்பதில்லை. ஆனால் அவர்கள், புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள், இந்த விஷயங்களின் அடிப்படையிலே தான் தங்களுடைய எழுத்துக்களை முன்வைத்தார்கள். நீ அழகாக பார்க்கலாம். உதாரணத்துக்கு யோவானுடைய நற்செய்தி நூலை நீங்கள் எடுப்பீர்கள் என்று சொன்னால், வனாந்தரத்திலே அவர் 5 அப்பம் 2 மீனை என்ன செய்றாருங்க? 5000 பேருக்கு கொடுக்கிறார். அதற்கு பிறகு நடைபெறக்கூடிய அந்த உரையாடலை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், வனாந்தரத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு மன்னா கொடுக்கப்பட்டதையும் அந்த மன்னாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பையும் குறித்து பேசப்படுகிறது. ஆகவே புதிய அடிமைத்தனம், புதிய விடுதலை பயணம் என்ற விஷயத்தை குறித்து தான் அங்கே யோவான் அந்த பகுதியிலே எழுதுகிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொரு நற்செய்திகளுடைய ஒவ்வொரு பகுதியை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த 5 செய்திகளும் அங்கே இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். புரியுங்களா? அதுதான் அந்த புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை குறித்து நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். ரொம்ப அவசியமான விஷயம். ஆகவே அதன் அடிப்படையிலே தான் புதிய உடன்படிக்கை அவசியமா இருக்கிறது. குறிப்பாக ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி, இந்த 3 தீர்க்கதரிசிகளும் மிகப்பெரிய தீர்க்கதரிசிகளாக அவர்களுடைய எழுத்துக்களின் அடிப்படையிலே கருதப்படுகிறார்கள். அவர்களுடைய எழுத்து மிக அதிகமாக இருக்கிறது. அவர்கள் 3 பேரும் இந்த புதிய உடன்படிக்கை என்பதை குறித்து பேசுகிறார்கள். அமிதமாக பேசும் பொழுது அவர்கள் அந்த உடன்படிக்கையினுடைய நிபந்தனைகளை பற்றி குறிப்பாக பேசும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏன் பழைய ஒப்பந்தம் தோல்வியுற்றது அல்லது பழைய ஒப்பந்தம் பழமையாய் போனது? ஏன் இஸ்ரவேல் மக்கள் தோல்வியுற்றார்கள் என்றால், அவர்கள் நிபந்தனையை மீறினார்கள். ஆனால் புதிய உடன்படிக்கையை பற்றி பேசும் பொழுது தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த ஒப்பந்தத்தினுடைய, புதிய ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகள் மனிதர்களுடைய இருதயத்திலே எழுதப்படும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் பழைய உடன்படிக்கையினுடைய நிபந்தனைகள் எங்கே எழுதப்பட்டது? கற்பலகையிலே எழுதப்பட்டது. அந்த கற்பலையிலே எழுதப்பட்ட அந்த ஒப்பந்தங்கள் அல்லது அந்த நிபந்தனைகள் என்ன செய்யப்படலங்க? மனிதர்களுடைய இருதயத்துக்குள்ள வரவில்லை. ஆனால் இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே வரக்கூடிய மக்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அந்த உடன்படிக்கையினுடைய நிபந்தனைகள் எழுதப்படும். ஆகவே அவர்கள் ஒருபோதும் அந்த உடன்படிக்கையினுடைய நிபந்தனைகளை மீறி அந்த உடன்படிக்கை ஒருபோதும் தோல்வி உறாது என்ற ஒரு உண்மை அங்கே உரைக்கப்படுகிறது. புரியுதுங்களா? பழைய உடன்படிக்கையானது ஒரு நோக்கத்தோடு செய்யப்படுகிறது. என்ன நோக்கம் என்று சொன்னால், மனிதர்களுடைய வாழ்விலே அவர்களால் ஒருபோதும் தங்களை தாங்களே விடுவித்துக் கொள்ள முடியாது, தங்களை தாங்களே ஆளுகை செய்து கொள்ள முடியாது. அவர்கள் சரியான ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு
இறை அரசு அவசியம். இறைவனுடைய உடன்படிக்கையின் மக்களாக அவர்கள் மாற வேண்டும். அவர்கள் புதிய இனமாக உருவாக்கப்பட வேண்டும். அவர்களுடைய வாழ்வு ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கப்பட்டதை போல ஒரு புதிய படைப்புக்குள்ளாக கொண்டு வரப்பட வேண்டும் என்ற செய்தியை தீர்க்கதரிசிகள் அழகாக எடுத்துரைக்கிறார். ஆக இந்த 5 பாடங்கள் தான் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயம். அநேக நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இரண்டாக முழுவதுமாக பிரித்து விடுகிறார்கள். மிக தவறான கண்ணோட்டம். பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவேறுதல் தான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டினுடைய எதிர்பார்ப்பு புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறுகிறது. பழைய ஏற்பாட்டினுடைய ஒருவேளை நீங்கள் புதிய ஏற்பாடு இல்லை என்று சொல்லி சொன்னால் பழைய ஏற்பாடு என்பது ஒரு நம்பிக்கையற்ற நூலாகவே இருக்கும். அதே நீங்க மக்களிடமாக சொல்லுவீர்கள் என்றால் புதிய ஏற்பாடு மட்டும் இருக்கிறது, பழைய ஏற்பாடு இல்லை என்று சொன்னால் கிறிஸ்தவம் எப்படி இருக்கும் என்றால் கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிற மாதிரி ஒரு மதமாக இருக்கும், ஒரு ஆன்மீக இயக்கமாக இருக்கும். இறை அரசு என்ற அந்த கண்ணோட்டம் இல்லாத இன்னொரு உலகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற சமூக ஈடுபாடு இல்லாத ஒரு பக்தி மார்க்கத்தினுடைய கூட்டமாக இருக்கும். அப்படித்தான் இருக்குது இன்னைக்கு கிறிஸ்தவம், இல்லைங்களா? ஆகவே இந்த புதிய ஏற்பாடையும் பழைய ஏற்பாட்டையும் இணைத்து நாம் புரிந்து கொள்வதுதான் ரொம்ப அவசியமானது. அதனால்தான் நாம் அந்த வாசித்த அந்த பகுதியில நம்ம என்ன செய்யறோம்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனத்தை நாம் வாசிக்கிறோம். திரும்ப ஒரு முறை நாம் அந்த பகுதியை வாசிக்கலாம். யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் சத்தமா வாசிங்க. லூக்கா 1வது அதிகாரம் 31 முதல் 33. ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாழ்வார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லாது என்றார். ஆகவே இஸ்ரவேல் மக்களினுடைய நம்பிக்கை தான் இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. நாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய பாவத்தை போக்குகிற ஒரு கிருபாதார பலியாக அவர் அவதரித்து பாவத்துக்கான தண்டனையை சிலுவையிலே அவர் நிறைவேற்றி முடிப்பார் என்ற செய்தி அங்கே சொல்லப்படவில்லை. அதைத்தான், அது மட்டும் அங்கே சொல்லப்படவில்லை. அதை பற்றி புதிய ஏற்பாட்டினுடைய கடிதங்கள் பேசுகிறது. ஆனால் உண்மையிலே இயேசுவை பற்றி முன்னறிவிக்கப்படும் பொழுது இதிலே மட்டுமல்ல, நீங்கள் லூக்கா அதே அதிகாரத்திலே கடைசி பகுதியிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சகரியா தீர்க்கதரிசி அல்லது அந்த ஆசாரியனாகிய சகரியா, யோவான் திருமுழுக்கு யோவானுடைய தகப்பனாகிய சகரியா கர்த்தரை துதித்து பாடுகிற ஒரு பகுதியை நாம் இங்கே பார்க்கிறோம். அது 69வது வசனத்தில இருந்து 67வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்குதுங்க, கடைசி வரைக்கும் அந்த அதிகாரம் முடிய. அவருடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் தம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினத இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் தம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக் கொண்டு தம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கையில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு அங்கே யோவான் திருமுழுக்கு யோவானை பற்றியதான தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லுகிறார். அப்ப இங்கே அவர் சொல்லக்கூடிய அந்த வாக்கு தத்தம் என்பது அல்லது அந்த நிறைவேறுதல் என்பது அந்த
தேவதூதன் மரியாளுக்கு அந்த புதிய ஏற்பாட்டிலே ஆரம்பிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வருகிறார் என்ற அந்த செய்தியை சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டினுடைய முழு நம்பிக்கையின் நிறைவேறுதல் இங்கே இருக்கிறது என்பதுதான் எடுத்து சொல்லப்படுகிறது. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அடிப்படையான விஷயம். கொஞ்சம் ஒருவேளை உங்களுக்கு இறையியல் வகுப்புல உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கலாம். அவசியமான விஷயம் இறை அரசை புரிந்து கொள்வதற்கு அல்லது புதிய ஏற்பாட்டை நாம் புரிந்து கொள்வதற்கு அடிப்படையான விஷயம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையும் அவருடைய ஊழியமும் அவருடைய போதனைகளும் புதிய ஏற்பாடு முழுவதுமே பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதலாகத்தான் அறிவிக்கப்பட்டது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அநேக நேரத்தில் மக்கள் ஆமாங்க தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கு, இயேசு கிறிஸ்துவை பற்றி பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கு, புதிய ஏற்பாட்டில் நம்ம அதை பற்றி வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, புதிய ஏற்பாட்டினுடைய வெளிச்சத்திலே பழைய ஏற்பாட்டை படிக்கிறோம் அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க, அங்கங்க சில பகுதிகளிலே இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லி நம்ம எடுத்து பார்க்கிறாங்க மக்கள். ஏசாயாவில சொல்லி இருக்கு, மீகாவில சொல்லி இருக்கிறது, சகரியாவில சொல்லி இருக்கிறது. இவ்விதமாக அங்கங்க ஒரு தீர்க்கதரிசன பகுதிகளை பார்க்கிறார்கள். தப்பில்லைங்க, அப்படி இருக்குது. அந்த தீர்க்கதரிசன வசனங்களை அங்கே நற்செய்தியாளர்கள் எழுதும் பொழுது தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறுபடி இப்படி நடந்தது என்று சொல்லி பல இடங்களிலே மத்தேயு எழுதுகிறார், மார்க் எழுதுகிறார், லூக்கா எழுதுகிறார், யோவான் கூட எழுதுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுலும் எழுதுகிறார். ஆனால் அந்த குறிப்பிட்ட தீர்க்க தரிசன பகுதிகள் முன் அறிவித்தல்கள் மட்டும் இயேசுவை பற்றி பேசுவதாகவும் மற்ற விஷயங்கள் எல்லாம் இஸ்ரவேல் மக்கள் என்ற ஒரு தனி இனத்துக்குரியதாகவும் அது நமக்கு சம்பந்தம் இல்லாததாகவும் பார்க்கிற பார்வை தவறானது. புரியுதா உங்களுக்கு? ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய நம்பிக்கையும் அவரை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் அங்கே தேவதூதர்கள் அறிவித்த செய்திகள் அனைத்தும் பழைய ஏற்பாட்டின் நம்பிக்கை கிறிஸ்து, பழைய ஏற்பாட்டினுடைய எதிர்பார்ப்பின் நிறைவேறுதல் கிறிஸ்து, பழைய ஏற்பாட்டினுடைய அரசினுடைய நிறைவேறுதல் இயேசு கிறிஸ்து நிறுவுகிற இறை அரசு என்பதை அவர்கள் தெளிவாக காண்பித்தார்கள். அதை நம்ம பார்க்க தவறும் பொழுதுதான் சரியான கிறிஸ்தவத்தை விட்டு நாம் தவறி போகிறோம். ஒரு ஆவிக்குரிய மயப்படுத்தப்பட்ட ஒரு கிறிஸ்தவத்தை நாம் உருவாக்கி கொள்ளுகிறோம். தனி மனித வாதத்தை முன்வைத்து சமூகத்தை குறித்து அக்கறையற்ற நிலைமை உருவாவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பழைய ஏற்பாடு என்பது ஒரு இனத்தை பற்றி பேசுகிறது, புதிய ஏற்பாடு என்பது தனி மனித ரட்சிப்பை பற்றி பேசுகிறது என்று நாம் கவர்கிறோம். புரியுதுங்களா? அப்ப என்னென்ன பிரச்சனை அங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரண்டு முக்கியமான பிரிவினைகள். ஒன்று தனி மனித ரட்சிப்பு, இன்னொன்று சமூகம். தனி மனிதன், சமூகம். இந்த பிரிவினையை நாம் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையிலே ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்துவதன் மூலமாக உருவாக்கி விடுவோம். தனி மனிதனாக கடவுளை ரட்சிக்கிறார், அவ்வளவுதான். எனக்கு பரலோக வாழ்வை கொடுக்கிறார், எனக்கு பாவத்தில இருந்து விடுதலை கொடுக்கிறார், நோயில இருந்து விடுதலை கொடுக்கிறார், பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுக்கிறார், நான் சந்தோஷமா பரலோகத்துக்கு போக போறேன். அந்த சமூகம் என்பது எப்படி பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு தனி மனிதனும் அங்க ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டுதான் சொன்னா அந்த சமூக பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். ஆகவே அங்க ஒரு முழுமையான பார்வை இல்லாமல் போகிற ஒரு சூழ்நிலை அங்கே காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தற்கால கிறிஸ்தவத்தில். இன்னொரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஆன்மீகம் என்பதும் உலகம் என்பதும் இரண்டு வேறு விஷயமாக பிரித்து பார்க்கப்படுகிறது. நாங்கள் ஆவிக்குரிய மனிதர்களாக மாறிவிட்டோம். இறை அரசு என்பது அல்லது கடவுள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இறை அரசு வந்திருக்கிறது என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா, புதிய படைப்பிலே படைக்கப்படுவதிலே உலகம் ஆரம்பிக்கிறது அல்லது புதிய வேதாகமம் ஆரம்பிக்கிறது. வேதாகமம் முடியும் பொழுது நீங்க என்னத்தை பாக்குறீங்க? புதிய வானமும் புதிய பூமியும் படைக்கப்படுகிறது. அப்ப மக்கள் இந்த உலகத்துலதான் அதை நம்ம படிச்ச மனோன அழகாக படிப்பிச்சார். அது வெளிப்படுத்தின விசேஷத்தை படிப்பிக்கும் பொழுது நம்ம இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துல போய் தேவதூதர்களோட கூட மேகத்துல உட்கார்ந்து வீணை வாசித்துக் கொண்டு ஹார்ப் வாசிக்கிட்டு இருக்கிறதுக்காகத்தான் நம்ம கடவுள் நம்மை கொண்டு போகிறார்.
என்ற நற்செய்தி உண்மையிலேயே வேதாகமத்தினுடைய நற்செய்தி அல்ல. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கடவுள் இந்த உலகத்தில், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னுடைய பணியை நிறைவேற்றும்படி வந்தார். இந்த உலகத்தை தான் அவர் புதுப்பிக்கிறார். இந்த உலகத்தினுடைய தீமையை அவர் வேற இருக்கிறார். பழைய உலகத்தை அல்லது இந்த உலகத்தினுடைய காரியங்கள், தீமைகள் எல்லாவற்றையும் அவர் எரித்து போட்டு புதிய வானத்தை புதிய பூமியை படைத்து அவர்கள் பூமியிலே என்றென்றைக்கும் அரசாளுவோம் என்ற பாடலைத்தான் அவர்கள் இறுதியில் என்ன செய்ய போறாங்க, பாட போறாங்க. பரலோகத்தில் போய் நாங்கள் அரசாளுவோம் என்ற பாடலை அவர்கள் பாட போவதில்லை. ஆக ஆண்டவரனுடைய இறை அரசினுடைய நிறைவேறுதல் என்பது பழைய ஏற்பாட்டினுடைய எதிர்பார்ப்பின் நிறைவேறுதல் என்று சொன்னால், தாவீதினுடைய சிங்காசனம். அதான் அந்த அம்மா அவங்க பாடும் பொழுது, மரியாளுக்கு அவன் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அந்த தேவதூதனே சொல்லுகிறார், தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோவின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும், His kingdom will be an eternal kingdom, நித்திய காலமாக அவர் அரசாளுவார். தாவீதினுடைய சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்படும். புரியுதுங்களா? இஸ்ரவேல் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஒரு மேசியா வருவார், அவர் இஸ்ரவேலிலே தன்னுடைய இறை அரசை நிறுவுவார். அந்த இறை அரசு நித்திய காலமாக இந்த உலகத்திலே இருக்கும். அதை நிறைவேற்றுகிறவராகத்தான் கிறிஸ்து வந்தார். அதைத்தான் அந்த தீர்க்கதரிசிகள் பேசினார்கள். புதிய அடிமைத்தனம், புதிய விடுதலை பயணம், புதிய இனம், புதிய படைப்பு, கடைசியாக புதிய படைப்பு, எல்லாம் புதிதாக்கப்படும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறார் இல்லையா தீர்க்கதரிசனத்துல. கடைசியாக பார்க்கும் பொழுது புதிய வானம், புதிய பூமி படைக்கப்படுகிறது. ஆகவே இந்த உலகத்தில் ஒரு ஆவிக்குரிய ஆன்மீக, இந்த உலகத்தை குறித்து கருத்தற்ற, சமுதாயத்தை குறித்து கருத்தற்ற, இந்த உலகத்தில் பூமி வெப்பமயமாகுதலை குறித்த ஒரு கருத்தற்ற ஒரு கிறிஸ்தவத்தை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆனால் கடவுள் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் புதுப்பிக்கிறார் என்பதைத்தான் நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். புரியுதா? ஆக அதுதான் புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய விஷயம். ஆகவே இன்றைக்கு நம்ம அந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும் பொழுது இயேசு கிறிஸ்து இங்கே நம்முடைய தீர்க்க தரிசனத்திலே உரைக்கப்பட்டவர், தேவதூதர்களால் அறிவிக்கப்பட்டவர், அங்கே மனுமகனாக, இறைமகனாக, மேசியாவாக அங்கே புதிய ஏற்பாட்டிலே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவரை குறித்த புரிந்து கொள்ளுதல் அவருடைய வாழ்க்கையில இருந்து, அவருடைய போதனைகளில இருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இறையரசை குறித்த மிகவும் தெளிவான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். நமக்கு பாதி நேரம் முடிஞ்சு போச்சு. இன்னொரு 10 அல்லது 20 நிமிஷத்துக்குள்ள அப்பதான் நம்ம செய்திக்குள்ள போக போறோம். ஆனால் இது மிக அவசியமானது. நம்ம அதை பகுதியாக பிரித்து கூட நம்ம பார்க்கலாம். அதாவது நம்முடைய வேதாகம புரிந்து கொள்ளுதலிலே, இறையரசை குறித்த வேதாகம புரிந்து கொள்ளுதலிலே, பழைய ஏற்பாட்டினுடைய வரலாற்று பகுதிகளிலே இருந்து, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில இருந்து நாம் இறையரசை குறித்த காரியங்களை கற்றுக்கொண்டு, தீர்க்கதரிசிகளின் மூலமாக கற்றுக்கொண்டு, கடைசியாக புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நுழைகிறோம். புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவும் இறைமகனும் இறையரசும் என்ற தலைப்பிலே நாம் இறையரசை குறித்து சிந்திக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து யார் என்ற அந்த கேள்வியை நம்ம கேட்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஒரு அடிப்படையான பிரச்சனை என்ன நமக்குன்னா, நற்செய்தி என்றால் என்ன? கடவுள் ஆளுகை செய்கிறார், அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் நற்செய்தி என்று சொன்னால் இன்றைக்கு பொதுவாக கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க? சுகமளிக்கிறது, இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்வாழ்வை கொடுக்கிற மாதிரி பிரசங்கிக்கிறாங்க ஒரு வகையில. இன்னொரு வகையில என்ன சொல்றாங்க? கொஞ்சம் நல்ல திருச்சபைகள், கொஞ்சம் வேதாமத்தை படிக்கிற திருச்சபைகள் என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து, சிலுவையிலே மரித்து உயிரோடு எழும்பினார், அவரை நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். 4 கலர்ல கொடுப்பாங்க இல்லையா நற்செய்தி சொல்றதுக்கு? என்ன? கருப்பு, மஞ்சள், சிகப்பு, அப்புறம் வெள்ளை. அது 4 கலரையும் வச்சு 4 பேரு, 4 உண்மைகள். மனிதன் பாவத்தில் இருக்கிறான், அப்புறம் அவனுக்காக, சார் அது உங்களுக்கு தான் தெரியல. சிவப்பு என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை குடிக்கிறது, வெள்ளை என்றது பரிசுத்தத்தை குடிக்கிறது, அப்புறம் மஞ்சள்ன்றது பரலோகத்தை குறிக்குதா?
ஏதோ ஒரு வகையில, அதாவது நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால், சிலுவையில மரித்து உங்களுக்காக சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். அந்த ரட்சிப்பு அடிப்படையில ஆன்மீக விடுதலை தான். ரட்சிப்பு என்பது உங்களுடைய பாவங்களிலே இருந்து கடவுள் உங்களை விடுவிக்கிறார், இல்லைங்களா? இதுதான் நற்செய்தியாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. ஆனால் இது உண்மை அல்ல என்று சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? உண்மையா இல்லையா? அது உண்மைதான், உண்மையான விஷயம். ஆனால் இது மட்டும் ரட்சிப்பா? ஒரு ஆன்மீக விடுதலையை மட்டும் கொடுப்பதுதான் கடவுளுடைய நோக்கமா என்று கேட்டால் இல்லை என்பதை தான் நாம் பல்வேறு வகையில பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப எங்க இருந்து இந்த விஷயம் வருகிறது? ஏன் இந்த காரியம் நடைபெறுகிறது? ஏன் இப்படி மக்கள் வேதாகமத்தை புரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், நற்செய்தி, இந்த நற்செய்தி எங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், வரலாற்றில நம்ம சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துவாங்க. சீர்திருத்தம் எப்ப நடைபெற்றது? வரலாற்றுல கிபி 16ஆம் நூற்றாண்டில் நடைபெறுகிறது சீர்திருத்தம். அதற்கு முன்னாடி வரைக்கும் என்ன? அது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையானது வேதாகமத்தை தவறாக போதித்துக் கொண்டு வந்தது. வேதாகமத்தை போதிக்கவே இல்லை. வேதாகமத்துக்கு புறம்பான விஷயங்கள் எல்லாம் திருச்சபைக்குள்ள கொண்டு வரப்பட்டது. சிலை வழிபாடு, மரியாள் வணக்கம், அப்புறம் பரிசுத்தவான்களிடத்தில் விண்ணப்பிக்கிறது, பாவ மன்னிப்பு சீட்டு விற்கிறது, இப்படி பல்வேறு விதமான தீமைகள் இருந்து கொண்டிருக்கிறது. நற்செய்தியானது அங்கே இல்லை. அந்த நேரத்தில் மார்ட்டின் லூதர் என்ன செய்யறாருங்க? வேதாகமத்தை வாசிக்கிறார். அவருக்கு ரோமருக்கு எழுதின கடிதம் கிடைக்கிறது. அவர் ரோமருக்கு எழுதின கடிதத்தை பிரசங்கிக்கிறார். அவர் ஒரு பிரசங்கி, அவர் ஒரு போதகர், சபையினுடைய போதகர். பிரசங்கிக்கும் பொழுது அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் கிடைக்கிறது. என்ன வெளிச்சம் கிடைக்கிறது? ஆகா, விடுதலை என்பது, ரட்சிப்பு என்பது நம்முடைய செயல்களினாலே அல்ல. ரோமன் கத்தோலிக்க திருச்சபை போதித்தது, இன்றைக்கும் போதிக்கிறது என்னவென்று சொன்னால், மனித வாழ்வுக்கு விடுதலை என்பது நம்முடைய செயல்களினாலே கிடைக்கிறது. மற்ற எல்லா மதங்களும் போதிக்கிறது அதுதான். ஆக நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா, பூசை வச்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, காணிக்கை போட்டீர்கள் என்று சொன்னால், சில ஜெபங்களை சொல்வீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு புனித யாத்திரை போவீர்கள் என்றால் உங்களுக்கு ரட்சிப்பு என்று சொல்லுகிறது. அப்ப மார்ட்டின் லூதர் அதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில செய்து பார்க்கிறார். அவருக்கு விடுதலை கிடைக்கவில்லை. ஆனால் ரோமர்களின் கடிதத்தை வாசித்த பொழுது 3வது அதிகாரம் 25, 26 வசனங்கள் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற அந்த உண்மையை அவர் எடுத்துக் கொள்ளுகிறார். ஆகவே அந்த நாட்களிலே இருந்து வடிவமைக்கப்பட்டு வந்ததுதான் புரட்டஸ்டாண்ட் திருச்சபைகளாகிய நம்முடைய திருச்சபைகள். அப்ப நமக்கு இருக்கக்கூடிய பார்வை என்னவென்று சொன்னால், நற்செய்தி என்பது அங்கே புதிய ஏற்பாட்டினுடைய கடிதங்களிலே இருந்துதான் நமக்கு அதிகமாக எடுக்கப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா மார்ட்டின் லூதர் அங்க இருந்து அடுத்தாரு. அதுக்கு பிறகு நம்ம திரும்ப திரும்ப மார்ட்டின் லூதரையும், அவருக்கு கால்வினையும், ஜான் நாக்ஸையும் இவங்களுக்கு பின்பற்றி தான் நம்ம வேதாகமத்தை படித்துக் கொண்டே வருகிறோம். ஆகவே நாம் இன்றைக்கு பேசக்கூடிய மறு உலகத்துக்கான ரட்சிப்பை மட்டும் பேசுகிற நற்செய்தியானது, அது நற்செய்தி தான், பகுதி அளவான நற்செய்தி. ஆனால் அந்த நற்செய்தி எங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டினுடைய கடிதங்களிலே இருந்து எடுக்கப்படுகிறது. நற்செய்தி எங்க இருந்து எடுக்கப்பட வேண்டும்? புரியுதா நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னு? வேதாகமத்துல நற்செய்தி நம்ம பார்த்தோம். நம்முடைய வரலாற்றில் பார்க்கும் பொழுது சீர்திருத்தத்திலே கிபி 16ஆம் நூற்றாண்டிலே அப்ப மார்ட்டின் லூதரும் அவரை தொடர்ந்து வந்த இறையியலாளர்களும் நற்செய்தியை அடிப்படையிலே ரோமருக்கு எழுதின கடிதம், அப்புறம் புதிய ஏற்பாட்டினுடைய கடிதங்கள் இருந்துதான் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதுல இருந்த அடிப்படையிலே உபதேசங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆனா நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நற்செய்தி எங்க இருந்து எடுக்கப்பட வேண்டும்? நற்செய்தி எதுல இருந்து எடுக்கப்படணும்? ரொம்ப வெளிப்படையான விஷயத்தை கூட சொல்லுங்க தம்பி, நற்செய்தி நூல்கள்ல இருந்து எடுக்கப்படணும். புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு பெரிய அவசியமான விஷயம், நம்ம மறந்து போற விஷயம், வெளிப்படையான விஷயம். நற்செய்தி எங்க இருந்து வரணும்? நற்செய்தி நூல்களிலே இருந்துதான் நற்செய்தி வரணும். நற்செய்தியினுடைய அடிப்படையான பல உபதேசங்களை என்ன செய்யறாங்க? நற்செய்தியில என்ன இருக்கு? நற்செய்தி நூல்கள்ல என்ன இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை மட்டும்தான் இருக்குதுங்களா?
இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையும் போதனைகளும் இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக என்ன செய்கிறார்? நற்செய்தியை வரையறுக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்திகள் என்று சொல்லி 4 பேர் 4 புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஆனா நம்ம அந்த 4 புஸ்தகத்தில இருந்து நற்செய்தியை வரையறை செய்கிறோமா என்பதுதான் கேள்வி. அப்ப எப்படி நம்ம அந்த 4 புத்தகத்தில இருந்து நற்செய்தியை எடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னால், நம்ம அதற்கு கேட்க வேண்டிய கேள்வி, இயேசு கிறிஸ்து யார்? யார் இயேசு கிறிஸ்து என்ற கேள்வியை கேட்கும் பொழுது 4 பதில்கள் நமக்கு கிடைக்கிறது. அதுல நாம இன்னொரு 10 நிமிஷத்துல கூடுமான வரைக்கும் நம்ம பார்க்கலாம். முதலாவது கேள்வி, இயேசு யார் என்ற கேள்வியை நம்ம கேட்கும் பொழுது முதலாவது நமக்கு கிடைக்கக்கூடிய பதில், இயேசு மேசியா அல்லது கிறிஸ்து. என்ன அர்த்தம்? இயேசு மேசியான என்ன அர்த்தம்? அல்லது இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சத்தம் சரியா, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களா. அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அதுதான் நம்முடைய வேதாமத்தில் நம்ம பயன்படுத்துற வேதாமத்தில் இருக்கு. அதுக்கு தற்கால மொழிபெயர்ப்பு அல்லது தற்கால வார்த்தை என்னன்னு சொன்னா முழுக்காட்டப்பட்டவர். முழுக்காட்டப்பட்டவர்னா என்ன? கடவுள் அவரை முழுக்காட்டிட்டாரு. ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டவர் அர்த்தமா? என்ன அர்த்தம்? இயேசு மேசியா என்பதுதான். நீங்க நற்செய்தி முழுவதும் வாசித்தீர்கள், 4 நற்செய்தி நூல்களையும் வாசிப்பீர்கள் என்றால் இயேசு யார் என்ற கேள்விக்கு பதில் சொல்வதுதான் இந்த நற்செய்தியாளர்களுடைய பணி. குறிப்பாக மார்க்கு நற்செய்தி நூலை எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் மார்க்கு என்ன எழுதுகிறார், நீங்கள் முழு நற்செய்தி நூலையும் ஒரே நேரத்திலே வாசித்து பாருங்கள். மார்க்கு சொல்ல வர விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு தரப்பிலே இருந்தும் இயேசுவை மக்கள் எப்படி பார்த்தார்கள், இயேசு தன்னை எப்படி பார்த்தார், சீடர்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். அந்த நற்செய்தி நூல்களை எழுதுகிறவர்கள் இயேசுவை யார் என்று பார்க்க வேண்டும் என்று அவர்கள் எழுதுகிறார்கள் என்ற கண்ணோட்டத்திலே தான் அந்த நற்செய்தி நூல் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. யார் இயேசு? அதுதான் அந்த கேள்வி, அடிப்படையான கேள்வி. Who was Jesus? Who is this Jesus? அதுதான் கேள்வி. அதிலே முதன்மையாக வரக்கூடிய பதில் என்னவென்று சொன்னால், அந்த 4 நற்செய்தி நூல்களை நீங்கள் கவனமாக வாசிக்கும் பொழுது வரக்கூடிய முதன்மையான பதில் இயேசு மேசியா. இயேசு முழுக்காட்டு பெற்றவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் வாசிப்பீர்கள் பழைய ஏற்பாட்டிலே அபிஷேகம் என்பது ஒரு தைலத்தினாலே செய்யப்படுகிற, தைலம் என்பது ஒரு எண்ணெய். அந்த எண்ணெயை செய்யும்படியாக மோசேக்கு கடவுள் கட்டளை கொடுக்கிறார். அந்த எண்ணெயை செய்வதை போல நீங்க இன்னொரு எண்ணெய் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. செய்தா உங்களை ஆண்டவர் அடித்து கொண்டு போடுவார். ரொம்ப முக்கியமான விஷயம். பார்த்திருக்கிறீங்களா? நீங்க யாத்ராகமத்திலே அவர் அதை பற்றி பேசுகிறார். ஒரு அபிஷேக தைலம், அதாவது 5ஆகமத்தில் பேசப்படுகிறது. அபிஷேக தைலம் தயாரிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட முறை இருக்கிறது. அந்த முறையில தான் நீங்க அபிஷேக தைலத்தை தயாரிக்க வேண்டும். அதே போல இன்னொரு தைலத்தை ஒருவன் உருவாக்க கூடாது. அதை ஆசாரியனுடைய தலையிலும், தீர்க்கதரிசியினுடைய தலையிலும், அரசனுடைய தலையிலும் அது ஊற்றப்பட்டு அந்த 3 அலுவலர்களும் ஏற்படுத்தப்படுகிறார்கள். அந்த பணிக்கென்று நியமிக்கப்படுகிறார்கள். புரியுங்களா? அப்ப மேசியா என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ஆசாரியனாக இருக்கிறார், அரசனாக இருக்கிறார், தீர்க்கதரிசியாக இருக்கிறார் என்ற அந்த விஷயத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. இதை நீங்க பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு தெரியக்கூடிய பொருள். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை மேசியா என்று சொல்லவில்லை அதிகமாக. அதாவது அந்த நற்செய்தி நூல்களை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தான் மேசியா என்பதை இயேசு நன்றாக அறிந்திருந்தார் என்பதை நாம் கவனிக்கிறோம். தான் மேசியா என்று சீடர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார் என்பதை நாம் கவனிக்கிறோம். அப்ப கேட்கிறாரு, என்ன யாருன்னு சொல்றாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி சீடர்களிடத்துல கேட்கிறார். அப்ப மக்கள் ஒவ்வொரு பதில சொல்றாங்க. அப்ப நீங்க யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறார். கேட்கும் பொழுது அவர்கள பேதுரு அவர்களுக்கு சீடர்களுடைய பிரதிநிதியாக என்ன பதில் சொல்றாரு? நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, யூ ஆர் கிரைஸ்ட், நீர் மேசியா, நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்பொழுது அதை அவர் அப்ரிசியேட் பண்றாருங்க. அதைத்தான் சொல்லுகிறார், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரிசுத்த ஆவியானவர் தான் இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இதுதான் நீ அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம்
என்ன விஷயம்? நான் மேசியா, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இதுதான் மேட்ரு. பழைய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது ஆசாரிய, தீர்க்கதரிசிகள், தலைவர்கள், அரசர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது யூதர்கள் இந்த மேசியா என்ற வார்த்தையை மிக நன்காக அறிந்திருந்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலே, இயேசுவினுடைய காலத்திலே அந்த பலஸ்தீன நாட்டை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உண்மையிலேயே அந்த இஸ்ரவேல் மக்கள், யூதர்கள் மேசியாவுக்காக காத்து கொண்டிருந்தார்கள் இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்தில் அந்த எதிர்பார்ப்பு மிகவும் இன்டென்ஸாக காணப்பட்டது, மிக தீவிரமான எதிர்பார்ப்பு காணப்பட்டது. ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துக்கு முன்பு இருந்த பழைய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலத்திலே இந்த வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே 2-3 மேசியாக்கள் அந்த வரலாற்றிலே வருகிறார்கள். யூதா மக்கபேயஸ் என்ற ஒரு நபர் ஒரு மேசியாவாக கருதப்படுகிறார். மக்கபேயர்களுடைய ஆகமம் என்பது தள்ளுபடி ஆகமங்களிலே ஒன்று. நீங்க அந்த மக்கபேயருடைய ஆகமங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே நடைபெற்ற சில வரலாற்று உண்மைகளை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு குறிப்பாக 2 மேசியாக்கள், பல மேசியாக்கள் வருகிறார்கள். குறிப்பிடத்தக்க வகையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு 2 மேசியாக்களும், இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு 2 மேசியாக்களும் வருகிறார்கள். அவர்கள் 4 பேருமே நான் மேசியா என்று உரிமை கோரினார்கள். மக்கள் அவர்களை பின்பற்றி போனார்கள். ஆக இயேசு கிறிஸ்துவை எப்படி மக்கள் பின்பற்றி பெருந்திரளாய் போனார்களோ, அதே போல இந்த 4 பேரையும் அந்த கால பகுதியிலே மக்கள் பின்பற்றி போனார்கள். பார் கொச்பா என்பவர், அதற்கு பிறகு சைமன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அப்புறம் மக்கபேயஸ் இன்னொரு நபர், 4 பேர். அவர்கள் மேசியாவாக என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இஸ்ரவேலை அடிமைத்தனத்திலே இருந்து விடுவித்து இஸ்ரவேலினுடைய அரசாங்கத்தை திரும்ப நான் கட்டப் போகிறேன், நான் தான் இஸ்ரவேலினுடைய ராஜா. அப்ப மக்கள் என்ன செய்தார்கள்? இந்த ஒரு அரசனை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து வந்த பொழுது இயேசுவையும் அந்த மக்களை போல, அவ்விதமாக வந்த மேசியாக்களை போல ஒரு மேசியாவாகத்தான் அவர்கள் பார்த்தார்கள். ஆகவே இவர் நமக்கு ரோமர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருவார் என்பதற்காகத்தான் சில இடங்களிலே நாம் நற்செய்தி நூல்களிலே பார்க்கிறோம், அவரை பிடித்து அரசனாக மாற்ற பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்றாரு? அப்படியே அவர்களிடத்திலே இருந்து விலகி போய்விட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது படங்கள் எல்லாம் காட்டுவாங்க, திடீர்னு பக்கத்துல போனோன்னே காணாம போற மாதிரி எல்லாம் வந்துட்டு கூட்டமா வந்து அவரை பிடிச்சு ராஜா வாக்கணும்னு சொல்லி போய் பார்த்தா ஆளை காணும். ஏனென்று சொன்னால், அவர்களுடைய மேசியா அல்லது அவர் ராஜா என்பது, மேசியா என்ற வார்த்தைக்கு அந்த மக்களுக்கு இருந்த புரிதல் என்னவென்று சொன்னால், ஒரே வார்த்தை, ஒரே பொருள் தான். என்ன பொருள்? ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற பொருள் எல்லாம் நம்ம வந்து படிக்கிறோம். ஆனால் அந்த மக்களை பொறுத்த வரைக்கும், அல்லது அந்த வார்த்தையை நீங்கள் பொதுவாக வேதாகமத்திலே பார்த்தாலும் இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் மக்களை ஆளுவதற்கு கடவுள் ராஜாவாக வருவார் என்ற நம்பிக்கைதான் முழு பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை இயேசுவில் தான் நிறைவேறுகிறது. மனித ராஜாக்கள் எல்லாம் வரிசையாக வந்தார்கள். தாவீது வந்தார், சாலமோன் வந்தார், எசேக்கியா ராஜா வந்தார், பல்வேறு ராஜாக்கள் வந்தார்கள், பல்வேறு மேசியாக்கள் வந்தார்கள். யாருமே இஸ்ரவேல் மக்களை விடுதலை செய்ய முடியவில்லை. அவர்கள் மீண்டும் அடிமைத்தனத்திற்கு போனார்கள், மீண்டும் அவர்கள் வாழ்விழந்து போனார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கடவுள் வருவார் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை கடவுளாக, அரசனாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். புரியுதுங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நாம் புரிந்து கொள்வதிலே தான் இயேசு கிறிஸ்து யார் என்பது மட்டுமல்ல, அவர் கொண்டு வந்த இறை அரசு எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் ராஜாதான், நீ ராஜாவா என்று சொல்லி கேட்கிறார். அவர் என்ன சொல்றாரு? நீர் சொல்லுகிறபடிதான், நீ மேசியாவா? நீர் சொல்லுகிறபடியா? நான் ராஜாதாயா, ஆனால் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. அதான் சொன்னார். அந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன எதிர்பார்த்திருந்தார்கள்? தங்களுக்கு இஸ்ரவேல் நாட்டுக்கு ஒரு விடுதலை வேண்டும், இஸ்ரவேல் நாட்டிலே ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட வேண்டும், அது ஒரு அரசியல் விடுதலையாக இருக்க வேண்டும், தங்களுக்குரிய அரசியல் விடுதலையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்.
ஆனால் இயேசு கிறிஸ்து ராஜாவாகத்தான் வந்தார், விடுதலை பண்ணத்தான் வந்தார். அரசியல் விடுதலையையும் சமூக விடுதலையும் பொருளாதார விடுதலையும் உள்ளடக்கிய ஒரு மேசியாவாகத்தான் வந்தார். ஆனால் அது இஸ்ரவேல் மக்களுக்கான மட்டும் உள்ள விடுதலை அல்ல, அது முழு உலகளாவிய மக்களுக்கான விடுதலை. அவர் போர் செய்கிறவராகத்தான் வந்தார். அவர் போர் செய்வார், எதிரிகளிடத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவார் என்று பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தின்படி மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து வந்தார், போர் செய்தார். ஆனால் மனிதர்களோடு, மாம்சத்தோடு, இரத்தத்தோடு அவர் போர் செய்யவில்லை. அவர் பிசாசுகளோடும் அவருடைய தூதர்களோடும் போர் செய்தார். அநேக நேரத்தில் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் போன்ற தீர்க்கதரிசன பகுதிகளில் கடவுளுக்கும் பிசாசுக்கும் யுத்தம் நடைபெறுவதாக பேசப்படுகிற விஷயத்தை இறுதி காலத்திலே நடக்க போகிற ஒரு விஷயமாக மட்டும்தான் மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருந்த பொழுது, அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பொழுது, அவர் பிசாசினுடைய சகல அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெறுமையான கோலமாக்கி அவனோடு கூட இருந்த தன்னுடைய போராட்டத்திலே அவர் மிகப்பெரிய வெற்றியை மேற்கொண்டார். அவர் மரணத்திலே இருந்து உயிரோடு எழுந்த பொழுது அவர் பிசாசு, பாவம், உலகம், மரணம், நரகம் போன்ற அனைத்து காரியங்களின் மீதும் அவர் வெற்றி சிறந்து ராஜாதி ராஜாவாக முடிசூட்டிக் கொண்டார். அவர் உயிரோடு எழும்பி வந்த போது சொன்னார், இதோ உலகத்தின் சகல அதிகாரமும் வானத்திலும் பூமியிலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறார். அவர்தான் அரசர், அவர்தான் மேசியா. இயேசு என்பவர் நம்ம ஏதோ கவனமா நம்முடைய சரீர சுகவீனத்தை நீக்கிறவர், நமக்கு பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்கிறவரு, நம்ம ஜெபம் நம்முடைய பிரச்சனை தீரும் பொழுது, நமக்கு பிரச்சனை வரும் பொழுது நமக்கு ஓடி போய் அவர்கிட்ட சொன்னா அவர் செய்திருவாரு. மற்றபடி அவர் இந்த சர்ச்சில் அப்படி இருந்துட்டு நீங்க எத்தனை மணிக்கு ஆராதனைக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு நம்ம பரிதாபமா உட்கார்ந்து இருக்கிற பாஸ்டரை போலதான் அவர் இருக்கிறார்னு மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் பவுல் எழுதும் பொழுது சொல்றார், யாக்கோபு எழுதும் பொழுது சொல்றாரு, ஏய் நீ பாவத்தோட விளையாடாத, பண ஆசையை விரும்பாத. பவுல் கலாத்தியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், கடவுள் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். நீ தொழுது கொள்ளுகிற தெய்வம் யார் என்று உனக்கு தெரியுமா? நீ ஆராதனையில் என்று சொல்லி நம்ம உட்கார்ந்துகிட்டு காணிக்க போட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கமே யாருன்னு சொல்லி நமக்கு தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள், சர்வ அதிகாரமும் உள்ள கடவுள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பார்த்து, போலீஸ்காரனை பார்த்து நம்ம பயப்படுறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வாதிகாரிகளை பார்த்து, கொடுங்கோல் ஆட்சியாளர்களை பார்த்து, கொலைகாரர்களை பார்த்து நாம பயப்படுறோம், நடுங்குற கேள்வி கேட்கிறோம். அந்த 20 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க இல்லைங்களா? நம்ம மக்கள், தமிழ் மக்களை சுட்டு கொண்டா, ஓட விட்டு சுட்டு கொண்டிருக்கிறான். அவனை அடிக்கிற காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ரொம்ப பரிதாபமா இருக்கு. இலங்கையில மக்கள் 1,50,000 பேர் சுட்டு கொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கிறது. தீமை நடைபெறும் பொழுது நம்ம அந்த தீமை செய்கிற மக்களை பார்த்து நம்ம அஞ்சுகிறோம். அதிகாரத்தில் இருக்கிறவன் என்ன செய்யறான்? கீழே இருக்கிறவனை அடக்கி ஆளுகிறான். இப்ப தீமை இந்த உலகத்திலே பெருகி கொண்டிருக்கிறது போகும்போது, ஐயோ தீமையை பார்த்து நாம் பயப்படுகிறோம். நம்ம வேலை செய்யற இடத்துல ஏதாவது ஒரு ஆபத்து நமக்கு வந்துருமோன்னு சொல்லிட்டு நம்ம நீதியை குறித்து பேசாம இருக்கிறோம். லஞ்சம், ஊழல், லாவண்ய, அக்கிரமங்களை நம்ம கண்டுகிட்டு பேசாம இருந்துகிட்டு இருக்கிறோம். ஏன்னு சொன்னா தீமைக்கு நம்ம என்ன செய்யறோம்? பயப்படுகிறோம். தீமைக்கு நாம எதிர்த்து நிக்கிறது இல்ல. தீமைக்கு எதுக்குங்க நம்ம தேவையில்லாத வேலை? ஒருத்தர் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருந்துட்டா இந்த பக்கத்தால திரும்பி போய்கிட்டே இருக்கிறோம். உண்மைக்காக நிக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னால் தீமை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. தீமைதான் வெற்றி பெறுகிறதை போல இருக்கிறது. தீமைதான் இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதை போல இருக்கிறது. ஆளுகை செய்யக்கூடிய மக்கள் எல்லாரும் ஏழை எளிய மக்களை பற்றி கவலைப்படாமல் பணக்காரர்களுக்கும் மேட்டுக்குடி மக்களுக்காக தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமா இருந்தாலும் கல்வியா இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் அக்கிரமும் அநியாயம் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு பரிதாபமான மக்களாக உட்கார்ந்துகிட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் நம்ம உட்கார்ந்து அப்படியே கைதட்டி பாட்டு பாடுறதை கேட்டுட்டு அவர் சந்தோஷமா இருக்கிறாரு, அவருக்கும் இந்த தீமை நிறைந்த இந்த உலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி நாம் ஒரு முட்டாள்தனமான கிறிஸ்தவத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் யார் இந்த இயேசு என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரோமர்கள் மட்டுமல்ல,
அமெரிக்கர்கள் மட்டுமல்ல, நாசிக்கள் மட்டுமல்ல, கம்யூனிஸ்டுகள் மட்டுமல்ல, மிகப்பெரிய இந்துத்துவ சக்திகள் மட்டுமல்ல, சிங்கள பேரினவாதம் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தீமைகளையும் தன்னுடைய சிலுவை மரணத்தினாலே மேற்கொண்ட ராஜாவாகிய கிறிஸ்துவை நீங்களும் நானும் தொழுது கொள்கிறோம். தெரியுமா நமக்கு? தீமையை பார்த்து ஒரு சின்ன பிரச்சனை நம்முடைய வீட்டில் வரும் பொழுது, அல்லது நம்முடைய குடும்பத்திலே வரும் பொழுது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வரும் பொழுது, ஒரு நோய் வரும் பொழுது என்ன நினைக்கிறோம் நம்ம? ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்பிக்கையும் போச்சு, வேதம் வாசிக்கிறதும் போச்சு, ஜெபம் பண்றதும் போச்சு, கோயிலுக்கு போறதும் போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஐயா என்னத்த, ஒண்ணுமே இல்லை. ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்து யார் என்பது நமக்கு தெரியாது. He is king. He is king of kings. எல்லாருக்கும் மேலான ராஜா. அவருடைய வல்லமையை தாண்டி இந்த உலகத்திலே எதுவும் நடக்காது. அவர் தீமைக்கு முடிவு கட்டுகிறவர். நீங்க வாசி பாருங்க, அந்த அழகாக அவர் சொல்லுகிறார், சகரியா சொல்லுகிறார், ஐயா அவர் தீமையை முடிவு கட்டுகிறார். பலமுள்ளவர்களை தீமையினாலே ஒடுக்குகிற மக்களை அவர் முடிவு கட்டுகிறார். அவர்களுக்கு நியாய தீர்ப்பு செய்கிறார். சங்கீதம் 2 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சங்கீதம் 2 சொல்லுகிறது, அவருடைய பாதத்தை முத்தம் செய்கிற மக்கள் மட்டும் தான் தப்புவார்கள், மற்றவர்கள் அனைவரையும் அவர் இருப்பு கோலாலே நொறுக்கி போடுவார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. பார்க்கும் பொழுது அவர் கழுதைக்குட்டியில வந்துட்டு இருக்காரு, ஏழைகளுக்கு உதவி செய்யறாரு, அங்கே அவர் நோயாளிகளை குணமாக்குகிறார், இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அப்படிங்கறதுனால நம்ம ஏதோ அவரை பரிதாபமா பாத்துக்கிட்டு இருக்கிறோம், அவருக்கு பிச்சை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். கோயிலுக்கு வர பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் லேட்டா போனாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அல்லது நம்ம இந்த முறை காணிக்க கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஏன்னா அவர் ஒன்னும் செய்ய மாட்டார், பாவம். பரிதாபமான இயேசுவை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பரிதாபமான இயேசுவாகத்தான் நாம் அவரை சித்தரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே இயேசு யார்? அவர் மேசியா, அவர் ராஜா. அவர் என்ன செய்தார்? சிலுவையில் அவர் என்ன செய்தார்? உங்களுடைய என்னுடைய பாவத்துக்கான தண்டனையை சுமந்து தீர்த்தார் என்பது மட்டும்தான் நமக்கு தெரிகிறது. ஆனால் அது மட்டுமல்ல, அவர் சிலுவையிலே சாத்தானுடைய, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீமைகளுடைய சக்திகளுடைய அந்தகார சக்திகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மேற்கொண்டார். அந்த கிறிஸ்துவை உங்களுக்கும் எனக்கும் தெரியுமா? அந்த கிறிஸ்துவனுடைய அதிகாரத்துக்கு நீங்களும் நானும் தலை வணங்கி இருக்கிறோமா? அந்த கிறிஸ்து என்னுடைய வாழ்வின் நம்பிக்கையா இருக்கிறாரா? அந்த கிறிஸ்து என்னை இந்த உலகத்தின் வழியாக நடத்தி சென்று அவருடைய இறுதி அரசியலை சேர்ப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து மேசியாவாக இருக்கிறார் என்றால் அவர் அரசனாக இருக்கிறார். உங்களுடைய என்னுடைய வாழ்விலே அவர் அரசனாக இருக்கிறாரா? நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உடைய மகிமையான வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளிலே நீர் யார் என்பதை எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீர். பல தருணங்களிலே நாங்கள் நீர் யார் என்பதை காண தவறி விடுகிறோம். நாங்கள் எங்களுடைய மனம் போல உம்மை புரிந்து கொள்கிறோம். எங்கள் மனம் போல உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நடந்து கொள்ளுகிறோம். நீர் யார் என்பதையும், நீர் என்ன செய்திருக்கிறீர் என்பதையும், நீர் என்ன செய்ய போகிறீர் என்பதையும் குறித்து அறிவும் அக்கறையும் மற்றவர்களாக நாங்கள் பல நேரங்களிலே வாழ்ந்து விடுகிறோம். இஸ்ரவேல் மக்கள் தங்களை பற்றி மட்டுமே சிந்தித்து தங்கள் தெய்வம் அந்த சராசரத்தின் தெய்வம் என்பதை காண தவறிவிட்டார்கள். அதே தவறை நாங்களும் செய்யாதபடிக்கு நீர் ராஜா, நித்திய ராஜா, மகத்துவமுள்ள ராஜா, தீமையை வென்றவர், பாவத்தை வென்றவர், மரணத்தை வென்றவர் என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து இந்த உலகத்திலே ஆண்டவரே ராஜாவின் பிள்ளைகளாக வாழும் கிருபையை நீர் எங்களுக்கு தரும்படியாக சொல்லிக்கிறோம். கவலைப்பட்டு சோர்ந்து நொந்து போகிற மக்களாக அல்ல, தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் உம்முடைய இறை அரசின் நற்செய்தியை எடுத்துச் செல்லுகிற மக்களாக இருக்கும்படியாக நீர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த உலகத்தினுடைய
போக்குகள், இந்த உலகத்தினுடைய அபிலாசைகள், இந்த உலகத்தினுடைய ஆசை வார்த்தைகள், இந்த உலகத்தினுடைய இன்பங்கள், இவற்றுக்கு நாங்கள் செவி கொடுத்து அரசனாகி உம்முடைய கட்டளைகளை மறந்து உம்முடைய தண்டனைக்கு உள்ளாகி விடாதபடிக்கு நீர் எங்களை காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே நீர் தீமைகளுக்கு எதிர்த்து நின்றவராக வாழ்ந்து தீமைகளை மேற்கொண்டு நன்மைக்காக, உண்மைக்காக, நீதிக்காக நீர் வாழ்ந்தீர். அவ்விதமான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக உம்மை மேசியாவாக நம்புகிற மக்கள் மேசியாவின் இயக்கமாக இந்த உலகத்திலே வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள, உங்களுடைய வார்த்தைகள் எங்களை இன்னும் அதிகமாக மாற்றி அமைக்க தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசும். கர்த்தரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே.